உக்ரைனுக்கு எதிரான போரில் சமரசத்திற்கு தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தடாலடியாக தெரிவித்துள்ளது உலக நாடுகளிடையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. நேட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி 24 முதல் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது. உக்ரைனுக்கு போர் உதவிகளை செய்து வரும் அதே வேளையில் ரஷ்யாவுக்கு வடகொரியா அணு ஆயுதம், வீரர்கள் என அனைத்தையும் அளித்து வருகிறது. இதன் காரணமாக ரஷ்யா உக்ரைன் நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கும் போர் சுமார் 2 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன் இந்த போரினால் ரஷ்யாவின் அணு ஆயுதப்படை தளபதி கொல்லப்பட்டார். இந்த சூழலில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்பட பல நாடுகள் முயன்ற போதிலும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகள் இடையேயான போரை நிறுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டி வருகிறார். இது மட்டுமின்றி தாம் பதவியேற்ற அடுத்த ஓரிரு நாளிலேயே போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி வருங்கால அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் புதினின் திடீர் மாற்றம் அனைவரையும் ஒரு பக்கம் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போதிலும் மறுபுறம் இதில் ஏதேனும் உள்நோக்கம் வைத்து புதின் இப்படி பேசுகிறாரோ என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகிறது.